Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு unboxing தான் பார்க்க போறோம். அந்த box இங்க இருக்கு. Pioneer professional DJ speakers for home use. So இன்னைக்கு இந்த unboxing பண்ண போறோம். Unboxing பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. So இதை இன்னைக்கு unboxing பண்ணுவோம். Full video பாருங்க, skip பண்ணாதீங்க. இது வேற level speakers, DJ க்கு ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ண speakers. So full video பாருங்க, skip பண்ணாதீங்க. Hello friends, welcome to VMDJ Academy. நான் DJ ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து unboxing. ரொம்ப நாள் ஆச்சு unboxing பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் unboxing பண்ண போறேன். இது வந்து நியூ மாடல் கிடையாது, ரொம்ப பழைய மாடல் தான். இருந்தாலுமே லெஜெண்ட் மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்குது, சூப்பரான மாடல். ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு பீரோலாக போட்டிருப்பேன். ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தா இருக்கும். அது ஒரு பீரோல், அதாவது பேசாமல் அந்த அன்பாக்சிங் மட்டும் அப்படியே போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோடய வீடியோ டியூட்டோரியல்ஸ்லாம் பார்க்குறீங்க. 80% ஆஃப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் ரிட்டர்ன் வந்து பார்க்குறீங்க. நான் வந்து யூடியூப் உள்ள போய் பார்க்கும்போது அன்சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இருக்காது. பட் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் தான் எனக்கு வந்து மெயின் ப்ரொஃபஷன் கிடையாது. டிஜிங் கிளாஸஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து வீடியோ போடணுன்னா அந்த டைம் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் எடிட் பண்ணி போடணுன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். நிறைய கண்டென்ட் என்னோட வீடியோ பார்த்து கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஆனால் அந்த சப்ஸ்கிரைப், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்போ டிஜேங் பற்றி என்னால் போட முடியும். நிறைய டேலண்டட் டிஜேஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். வந்து அந்தளவுக்கு டேலண்டட் டிஜேஸ்லாம் இருக்காங்க. சில பசங்களாம் கிளாஸ் வரும்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமா நான் வந்து ஆச்சரியப்படுவேன். அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. டிஜிங்னா என்னன்னு தெரியல. ஸோ என்னோட வீடியோ மூலமாக பேசிக் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பேசிக் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அகாடமிக்கு வாங்க. அகாடமியில் VMDJ அகாடமியில் வந்து சென்னையில் இருக்குது. இங்கே நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டா தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு லெவலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ ப்ராப்பராக கற்றுக்கோங்க, ப்ராப்பராக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட சேனலில், அதாவது என்னோட யூடியூப் சேனலில் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய டிஜிங் கண்டென்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோட சேனலில் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்பீக்கர். இது வந்து பைனியர் பிராண்டோடைய DM40 என்ற மாடல். இது வந்து ஸ்பெசிஃபிக்லி டிசைன்ட் ஃபார் டிஜேஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக டிசைன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக ஸ்பீக்கர்ஸ், ஹோம் ஸ்பீக்கர்ஸ், அதாவது கமர்ஷியல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சிலாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஒரு கிளப்பில் ப்ளே பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு பார்ட்டியில் ப்ளே பண்ணுற மாதிரியும் இதை கேட்க முடியாது. நீங்கள் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பப்லையோ இல்லை கிளப்லையோ இல்லை ஒரு வெட்டிங் பார்ட்டியில் ப்ளே பண்ணும்போது என்ன மாதிரி சவுண்டிங் கேட்குமோ அதே மாதிரி சவுண்டிங் இந்த ஸ்பீக்கர்ஸ்லையும் கேட்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மிக்சிங் பண்ணும்போது பேஸ் கட் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கட் ஆகுது, எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஓப்பனாக இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து நார்மல் ஸ்பீக்கரில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்பீக்கரில் நீங்கள் மிக்சிங் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி கிளியராக கேட்காது. இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் சவுண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பேஸ் கட் பண்ணாலுமே எப்படி கட் ஆகுது, எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்றது கிளியராக கேட்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் ஓன்லி ஃபார் டிஜேஸ். இது வந்து 4-inch ஆக்டிவ் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ். ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் நான் ப்ரைஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இது அன்பாக்சிங் பண்ணுவோமா? இதுலேயே வந்து பெரிய மாடல்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது DM40 தான். 40 காம்பேக்டாக இருக்கும், ஹையர் மாடல் போக தேவையில்லை. பட் உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தால் இதுக்கு அடுத்த மாடல் நீங்கள் போய்க்கலாம். அது என்ன மாடல்ன்றது கடைசியில் நான் சொல்கிறேன், அந்த மாடலும் பார்த்துக்கலாம் நீங்கள். இதுதாங்க அந்த ஸ்பீக்கர் DM40. இதோட மாடல் நம்பர். இதில் 2 கலர் இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ இது பிளாக்கு, இதில் ஒயிட் கலரும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4-inch ஆக்டிவ் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ். ஒரே ஒரு டியூட்டர் மேலே இருக்கும். ஸோ ஆக்டிவ் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் என்னென்னா, இதுக்குள்ளே ஆம்ப் இருக்கும். ஸோ ஆம்ப் தனியாக நீங்கள் வாங்க தேவையில்லை, ஸ்பீக்கருக்குள்ளே ஆம்ப் வந்து வச்சுருப்பாங்க.
இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இல்லைன்னா உங்களோட சவுண்ட் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கர் கிடையாது. இதில் வந்து ஹை குவாலிட்டி ரிச் பேஸ் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும், நல்ல சாங்கோட கிக் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஜே ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பராக இது வந்து ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நாட் ஃபார் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் பர்பஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜேக்கு ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஜேயிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய பேர் கிளாஸ்க்கு வரும்போது கேட்பாங்க, சார் நான் கண்ட்ரோல் வாங்கணுமா, லேப்டாப் வாங்கணுமா கேட்பாங்க. டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. முடிஞ்சளவுக்கு ஹை குவாலிட்டி லேப்டாப்பும் ஹை குவாலிட்டி கண்ட்ரோல்ஸும் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இந்த காசுலாம் எடுத்துலாம் பெரிய விஷயம் கிடையாது. டிஜேயில் நல்லா சம்பாதிக்கலாங்க, நீங்கள் கரெக்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியே சம்பாதிக்கலாம். சும்மா 2 ட்ராக்கை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு பேரில் அப்படியே மாற்றினே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங் நிற்க முடியாது. ப்ராப்பராக கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பீக்கர்ஸ் பார்க்க குட்டியாக தான் இருக்குது, ஆனால் வேறு லெவல் அவுட்புட். சைஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு ரீசன். ஸ்பீக்கர்ஸ் குட்டியாக இருக்கும், அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பீக்கர்ஸ். ஸோ எப்படி இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பர்ஃபெக்டாக இருக்கும், ஹோம் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும், நல்ல அவுட்புட் இருக்கும், நல்ல பஞ்ச் இருக்கும். இதை டிசைனிங் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. இது டிசைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிராண்ட் பார்த்திங்கன்னா பைனியர் பிராண்ட்னால உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதில் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் ஏன் இந்த DGM-40 சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரூமில் தான் மோஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த ரூமுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வால்யூம் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, இன்பிட்வீனில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஸ்பீக்கர்ஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா RCA இன்புட் உங்களோட டிஜே கண்ட்ரோல்லேருந்து இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இதே ஸ்மால் பின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சின்ன பின்னு வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள்குள்ளேயே வந்து ஒரு RCA கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கேபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு EP to RCA இந்த ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பின் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்பீக்கர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு, ஒரு நல்ல பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் கேபிள் வந்து இதுக்கும் லிங்க் பண்ணுறது தான் ஸ்பீக்கர் கேபிள். ஒரு கேபிள் தான் வரும். இது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஜே கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் RCA to RCA கேபிள் தனியாக தான் வாங்கணும், அந்த கேபிள் இதை கொடுக்கல. ஸோ அது நல்ல குவாலிட்டி கேபிள் வாங்கிக்கோங்க. நீங்கள் டிஜே கண்ட்ரோல்லேருந்து இது கொடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் பவர் கனெக்ட் பண்ணுற இடம். ஓகே, இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் நான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வரதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது நல்ல ஒரு கோன், சூப்பரான கோன். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து 100% என்னை பொறுத்த வரைக்கும் வருத்துங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் தி ஸ்பீக்கர்ஸ். ஸ்மாலாக காம்பேக்டாக இருக்குது, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சேம் பேஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கிளியராக கேட்கலாம், பஞ்ச் நல்லா கிளியராக கேட்கும். ஒரு டிஜேக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது DM-40 தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபார் டிஜேஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஸ்பீக்கர்ஸ் வச்சு இந்த மிக்சிங் பண்ணும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கும்போது, பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி கட் பண்ணணும், என்ன ஃப்ரீக்வன்சி கட் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஆனால் அதோட சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். VMDJ அகாடமி ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவோம், பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கி கொடுப்போம். பட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். VMDJ அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாம், கண்ட்ரோல்ஸ் வாங்கலாம், கேபிள்ஸ் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். பட் ஓன்லி ஃபார் VMDJ அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். VMDJ அகாடமி கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் வந்து பெஸ்ட் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 18,200 rupees போட்டிருக்காங்க இந்த ஸ்பீக்கர் பைனி வெப்சைட்டில். அதில் ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு நல்ல கமெண்ட் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா விஎம் டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கூட எங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். See you next video. Take care. Bye from DJ Rahul.